சிறிது கால துன்பங்களுக்கு பின் அவர் உங்களை சீர்படுத்தி உறுதிப்படுத்தி வலுப்படுத்தி நிலை நிறுத்திடுவார். சிறிது கால துன்பங்களுக்கு பின் அவர் உங்களை சீர்படுத்தி உறுதிப்படுத்தி வலுப்படுத்தி நிலை நிறுத்திடுவார். இயேசுவின் வல்லமை என்றென்றைக்கும் உள்ளது. இயேசுவின் வல்லமை என்றென்றைக்கும் உள்ளது. ஆமென் 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 ஆமென். கிறிஸ்து இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுவை காண்போம் இறையாட்சி வழி உங்கள் அனைவருக்கும் புது வருட நல் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் இறை ஆசிரையும் உரித்தாக்குகிறேன். பிரியமானவர்களே, இந்த புது வருடத்திற்காக இறைவனிடம் வேண்டும் பொழுது 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10-11 இறை வாக்கியங்களை தூய ஆவியானவர் உணர்த்தி வெளிப்படுத்தினார். இந்த வார்த்தை இப்படியாக சொல்கிறது: எல்லா அருளும் நிறைந்த கடவுள் கிறிஸ்து இயேசுவுக்குள் என்றும் நிலைக்கும் தம் மாட்சியில் பங்கு கொள்ள உங்களை அழைத்திருக்கிறார். சிறிது கால துன்பங்களுக்கு பின் அவர் உங்களை சீர்படுத்தி உறுதிப்படுத்தி வலுப்படுத்தி நிலைநிறுத்துவார். சிறிது கால துன்பங்களுக்கு பின் அவர் உங்களை சீர்படுத்தி உறுதிப்படுத்தி வலுப்படுத்தி நிலைநிறுத்துவார். அவரது வல்லமை என்றென்றைக்கும் உள்ளது. ஆமென். பிரியமானவர்களே, இந்த கடவுளின் வார்த்தை உயிர் உள்ளது. இது நிச்சயம் 100 மடங்கு பலன் கொடுக்கும். காரணம், எல்லா அருளும் நிறைந்த கடவுள் நம்முடைய கடவுள். எதற்காக சிறிது கால துன்பங்கள்? இந்த துன்பங்கள் எதற்காக என்றால், இயேசு கிறிஸ்துவுக்குள் என்றும் நிலைக்கும் தம் மாட்சியில் பங்கு கொள்ளத்தான் என்பதை மறந்து போகாதீர்கள். ஆனால் இந்த சிறிது கால துன்பங்களுக்கு பின் அவர் எல்லா அருளும் நிறைந்த கடவுள் உங்களை சீர்படுத்துவார், உறுதிப்படுத்துவார், வலுப்படுத்துவார், நிலைநிறுத்துவார். கலங்காதீர்கள், நிலைநிறுத்துவார். காரணம், அவரது வல்லமை என்றென்றைக்கும் உள்ளது, என்றென்றைக்கும் உள்ளது. இந்த புதிய வருடத்திற்கு என்றென்றைக்கும் உள்ளது. ஆமென். அப்படியாக கடவுது, அப்படியாக கடவுது. இந்த இறைவார்த்தையை மையப்படுத்தி புதிய பாடலை என் நாவிலிருந்து கடவுள் எழச் செய்தார். இந்த பாடல் பலனளிப்பதாக. இந்த வருடத்திற்கு வேண்டி எல்லாவிதமான ஆசீரும் அருளும் இந்த புதிய வருடத்திலே உங்களுடைய வாழ்நாளெல்லாம் நன்மையும் பேரன்பும் அருளும் புடைசூழ்ந்து உங்களை வழிநடத்துவதாக. வருடத்தை நன்மையால் நிரப்புவாராக. துன்பங்கண்ட வருடத்திற்கும் தீங்குற்ற ஆண்டுகளுக்கும் நாட்களுக்கும் சரியாக உங்களை ஆண்டவர் மகிழ்ச்சிப்படுத்தி நடத்துவாராக. எல்லா விதமான தேவைகளையும் இறைவன் சந்திப்பாராக. உடல் நலமும் உள நலமும் உயிர் நலமும் குடும்ப நலமும் மக்கள் நலமும் தொழில் நலமும் இந்த உலகத்திலே வாழும் பொழுது இந்த உலகத்திலே கடவுளுடைய பிரசன்னம் இருந்து உங்களை நடத்துவதாக நடத்துவதாக. இந்த இறை வார்த்தையை மையப்படுத்தி பாடுகின்ற பாடல் பலனளிப்பதாக.
எல்லா அருளும் நிறைந்த கடவுள் உங்களை தாங்கி நடத்துவாராக. ஆமென், ஆமென், ஆமென். சிறிது கால துன்பங்களுக்கு பின் அவர் உங்களை சீர்படுத்தி உறுதிப்படுத்தி வலுப்படுத்தி நிலை நிறுத்திடுவார். சிறிது கால துன்பங்களுக்கு பின் அவர் உங்களை சீர்படுத்தி உறுதிப்படுத்தி வலுப்படுத்தி நிலை நிறுத்திடுவார். இயேசுவின் வல்லமை என்றென்றைக்கும் உள்ளது. இயேசுவின் வல்லமை என்றென்றைக்கும் உள்ளது. ஆமென், 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 ஆமென்.